குருவாயிரப்பா, சாதாரண வாட்ச்மேன் வேலைக்கு வந்த என்ன ஆபீஸ் பாய் ரூம் பாய்னு ப்ரொமோஷன் கொடுத்து இன்னைக்கு மேனேஜர் அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க. அதே கையோட சீக்கிரமா இந்த பேரடைஸ் மேன்ஷனுக்கு என்னைய முதலாளி ஆக்கிட்டீனா உனக்கு காலகாலத்துக்கு நான் விசுவாசமா இருப்பேன். அப்பனே குருவாயிரப்பா, நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. ஆரம்ப சவுனுமே அமக்கலமா இருக்கு. என்ன அழகப்பா, எங்க வால் ரெடி ஆயிட்டானா? எங்கடா 1ஆம் தேதி ஆச்சே, ஒயின் ஷாப்பு லாண்ட்ரி மெசைனா காணாமனு எதிர்பார்த்து கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டீங்க. தம்பி 10 நிமிஷத்துல பறந்து வந்துருவாரு. சத்தம் உட்காருங்க. என்ன அது, 1 மணி நேரம் சின்ன ஆளை காண. அவனுக்கு போன போடியா. கட் பண்றானே. என்னையா மாசம் மாசம் ஒரே ரோதனையா போச்சு? யோ, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஒண்ணு நீ அவனை எழுப்பு, இல்ல நாங்க எழுப்புறோம். அண்ணே பதட்டப்படாதீங்கனே, குடுக்கல் வாங்கல 1000 இருக்கு. அதுக்காக புசுக்குன்னு இப்படி கோவப்பட்டுலாமா? இப்ப தம்பியை நான் எழுப்புறேன். தம்பி கார்த்திக், இன்னைக்கு தேதி 1டா, இன்னைக்கு தேதி 1. என்னது 1ஆம் தேதியா? பாஸ், என்ன பாஸ் இப்படி நைட் எஃபெக்டோட ஓடி வந்துகிட்டு இருக்கீங்க? சார் அர்ஜென்ட். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஸ்பீடும் வேகமும் தேவைதான். ஆனா அதுல ஒரு சமுதாய அக்கறையும் வேணும்ல. அடடே, நீங்களா? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. பாத்ரூம்ல தண்ணி வரல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்பதானடா ஒரு லோடு தண்ணியை வாங்கி ஊத்துனே. யோ, வந்த கஸ்டமருக்கு டீ காஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணியா? சரிப்பா, இப்ப பண்ணிடுறேன். நீங்க டீ சாப்பிட்டுட்டே வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். Cheers. ஏண்டா கார்த்திக், 48 மாசமா நீ இங்க இருக்க. ஆமா. தாய பிள்ளையெல்லாம் நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம். எங்களை பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரியுது. ஆனா உன்னைய பத்தி கேட்டா எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டேங்கிறியே, ஏன்டா? ஆமா பாஸ், உங்க பிளாஷ்பேக் இன்னைக்கு நீங்க சொல்லியே தீரணும். நண்பா, எனக்காகனாச்சு இன்னைக்கு நீங்க சொல்லணும். சொல்கிறேன். என் சொந்த ஊர் மீளவட்டம் கிராமம். பாரதி ராஜா படத்தில் வரா மாதிரி என் ஊர் அவ்வளோ அழகாக இருக்கும். கோயிலுக்கு அடுத்தபடியாக எல்லாரும் எங்கள் வீட்டை தான் மதிப்பாங்க. அதுக்கு காரணம் எங்கள் அம்மா. அவங்க பேரில் மட்டும் இல்லை, நேர்லேயும் மகாலட்சுமி தான். இன்னைக்கு உன்னை பார்க்க வரப்போற மாப்பிளைக்கு உன்னை பிடிச்சி போய் நீ அவரோட சந்தோஷமா வாழணும். எங்கள் ஊரில் யார் வீட்டில் நல்ல காரியம் நடந்தாலும் எங்கள் அம்மாவை பார்த்து பூவும் போட்டு வாங்கிட்டு போவாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானும் எங்கள் அண்ணனும். எங்கள் அண்ணன் விக்னேஷும் நானும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். எங்கள் 2 பேருக்கும் எங்கள் அம்மா தான் உலகம். என் அண்ணன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பப்பா அவன் பண்ணுற அட்வைஸ் தான் என்னால் தாங்க முடியாது. கார்த்திக், நீ மட்டும் என்ன இன்ஷியலை தூக்கி பின்னாடி போடுற? கார்த்திக்னு போடுறா? அப்பா பேரை முன்னாடி போட்டாதான் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல கூட நீ முதல் வரிசையில வருவ. முதல் வரிசையில எனக்கு தேவையில்ல, இன்ஷியல்ல கூட அந்த ஆள் பேருக்கு முன்னாடி வரக்கூடாது. டே கார்த்திக், அப்பா பத்தியெல்லாம் அப்படி பேசக்கூடாதுடா, ரொம்ப தப்புடா. உனக்கு வேணா அப்பாவா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் வில்லன் தான். அப்பா இங்கிலீஷ் வராதுப்பா. நேத்து தமிழ் வராதுன்னு, இன்னைக்கு இங்கிலீஷ் வராதுங்கற. அது என்ன பஸ் ரயிலா பிடிச்சு வரும்? படிச்சாலாண்டா வரும். காலம் கத்தல நெய் 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 பிடிச்சி திட்டிட்டே இருக்கீங்க. ஏங்க லீவ்ல கூடவா பாடப்படுத்துவீங்க? வாய் மூடு. இவனும் நம்ம பிள்ளை தானே, இவன் இப்படி படிக்கிறான். இது பிள்ளையாது. எழுதுடா. இவங்கெல்லாம் எதுக்காக இப்படி ஓடி வராங்க தெரியுமா? வெயிட் பண்ணி பாருங்க. ஏண்டா பரீட்சையில மார்க்காடா வாங்கி இருக்கீங்க? திரும்பி எழுதுங்கடா. சார் அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். அடுத்த வருஷம் நல்ல மார்க். அடுத்த வருஷம் எடுக்கிறீங்களா சார்? இப்ப இந்த வருஷத்துக்கு வாங்கிங்க. திரும்புங்க சார். மார்க்க பாரு. 5 2 1. போடா. நீ வேடா. சார் அடிக்காதீங்க சார். என்னடா மிரட்டற? எடுத்துருக்கிறது 5 மார்க். இதுல திரும்புடா. பாடம் நடத்தும் போது கவனிக்கிறது இல்ல, அப்புறம் எப்படா மார்க் எடுப்ப? போடா. சார் அடிக்காதீங்க சார், மூத்திரம் வந்துரும். மூத்தரமா? அது எப்படி வருதுன்னு பாப்போம். திரும்புடா. எது வந்தாலும் விட மாட்டேன்.
ஏய், சே, 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 திரும்புடா. மூத்தரமா அடிக்கிற பாடாவா அடிக்காதீங்கய்யா என் பேரனை விட்டுடுங்கய்யா என் யாரு ராஜாமணியா வாம்மா வா ரைஸ் மில்ல தானே வேலை பாக்குற ஆமாங்கய்யா எவ்வளவு கூலி 100 ரூபா குடுக்குறாங்கய்யா 4 புறா வேலை பார்த்துட்டு போகும்போது 50 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவியா அது எப்படிங்கய்யா 100 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு 50 ரூபாய் எப்படியா வாங்கிக்க அது மாதிரிதான் இதுவும் 100 மார்க்குக்கு சொல்லி கொடுத்தா 3 மார்க்கும் 10 மார்க்கும் எடுத்தா எப்படி இப்படிதாங்க அவர் பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் ஒரு நியாயம் சொல்வாரு. என்னங்க ஆட்டுல நல்லா வெள்ளாட்டுக்கறி நீ கேட்டீங்க கேட்ட கறி ஈரல் எல்லாம் அப்பவே வந்தாச்சு இன்னும் 1 மணி நேரத்துல சமையலே முடிஞ்சிடும் நீ பேசாம அமைதியா ஒரு இடத்துல போய் உட்காரு உள்ள வர நேரத்துல அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு ஐயோ அப்ப பார்த்தா அந்த காக்கி போய் காணோம் காக்கி வாங்க மாப்ள வாங்க வாங்க என்ன லேட்டு வழக்கம் போல பஸ் லேட்டு ஓ சரி சரி தங்கச்சி. வாங்க. ஆமா தங்கச்சி வாங்க வாங்க தலைவரே வாத்தியாரோட அமக்கலப்படுது என்ன விசேஷம்? மூத்த அமெரிக்காவில் இருக்கான்ல அவன் இன்னைக்கு தான் அமெரிக்கா வந்து வர்றான் அதுக்கு தான் இந்த ஏற்பாடுலாம். ஓஹோ வாத்தியாருக்கு எத்தனை பையனுங்க 2 பையங்க 2 பையங்களையும் டாக்டர் ஆக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பணும் கனவு கண்டாரு. அவர் விருப்பப்படி மூத்த பையன் டாக்டர் ஆகி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டான். அப்போ 2வது பையன் இப்போதான் +2 எழுதியிருக்கான். நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவனை மெடிக்கல் காலேஜ் சேர்த்து வரைக்கும் தான் பெரிய ஊர்ல இருந்து வந்திருக்கான். நான் எழுதின எக்ஸாம்க்கு என்ன ரிசல்ட்னு எனக்கு தான் தெரியும். ஆனா இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. கார்த்திக் ஐயோ அம்மா கார்த்திக் டேய் உன் அண்ணன் வர நேரம் ஆயிடுச்சு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நோட்புக் எடுக்க வந்தம்மா. வந்து போல இருக்கு நீ சீக்கிரம் வா வாத்தியாரோட மூத்த புள்ள வரான் பார் அமெரிக்கா போன டாக்டர் தம்பியாது ஆமா ஆளு ஜம்முன்னு இருக்கானே உன் கண்ணே பற்றும் போல பாட்டி நல்லா இருக்கேடா பேராண்டி நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேடா பேராண்டி பாப்பா விக்னேஷ் பா எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கேன்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா மாப்ள கும்பிடுறேன். மாமா எப்படி இருக்கீங்க நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஏய் வாங்கடி. மாப்ள இவங்க யாருன்னு தெரியுதா? இது என் மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா ராயி, இது என் 2வது பொண்ணு சுஷ்மிதா சென்னு. இங்கிலீஷ்ல பேசுங்கடி மச்சாங்கிட்ட. ஹலோ ஹவ் ஆர் யூ வி ஃபைன் யூ ஃபைன் ஐஸ் ஓ இங்கிலீஷ்ல பேசு. தள்ளுங்க தான் ஹாய் யூ பியூட்டிஃபுல் ஐ லவ் மீ என்னடா அப்படி நீங்க அமெரிக்காவுக்கு பிளைன்ல ஏறின உடனே இவ்வளவு கொண்டு போய் இங்கிலீஷ் கொள்ள சேர்த்துட்டேன். நாளைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில பாஸ் ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாதுல்ல. நான் எப்போ எதையும் முன்னெச்சரிக்கையா தான் செய்வேன். மா கார்த்திகேங்க டேய் விக்னேஷ் நான் இங்க இருக்கேன்டா. டேய் அவன் உன் அண்ணன்டா விடுங்கப்பா அவன் இப்படி கூப்பிடுறதா எனக்கு பிடிச்சிருக்கு. சரி கார்த்திக் ஐஸ்வர்யா டாடி பெரிய மாப்பிள்ளை நல்ல கவனிமா. கொடுமா திஸ் இஸ் ஃபிஷ் ப்ளீஸ் யூ ஈட் ஏய் சுஷ்மிதா சென்னு நீ என்ன வேலைக்கு பாத்துக்கிற? சின்ன மாப்பிள்ளை நீ நல்ல கவனி. யூ ஈட் ஐயோ சிக்கன் சின்ன மாப்பிள்ளை கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த விருந்து உங்களுக்காகத்தான். ஏன்னா நாளைக்கு +2 ரிசல்ட். எப்படியும் நீங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர போறீங்க. நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த உடனே பத்திரிக்காரங்க டிவிக்காரங்க உங்களுக்கு விட மாட்டாங்க மாப்பிள்ள. அப்புறம் இப்படி உட்கார்ந்து சாப்பிட முடியாது இல்ல. அதனாலதான் முன்னேற்படா மச்சான் இன்னைக்கே இந்த விருந்தை வச்சுட்டாரு. நல்லா போயிட்டு இருக்க சாப்பாடுல இப்படி நாட்டு வெடி கொண்ட கொளுத்தி போடுறானே. பெரிய மாப்பிள்ளைய அமெரிக்காவுக்கு அனுப்புனீங்க, அது நம்ம ஊருக்கு பெருமை. அதே மாதிரி சின்ன மாப்பிளைய டாக்டர் ஆக்கி இந்த ஊருக்கு வைத்தியம் பார்க்க வச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் மச்சான். மாப்பிள என் லட்சியம் என்னன்னா பெரியவனை அமெரிக்காவுக்கும் சின்னவனை லண்டனுக்கு அனுப்பணுங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு மருந்து கண்டுபிடிக்கிற வேகத்தை விட வியாதி பரவுற வேகம் அதிகமா இருக்கு. அதனாலதான் இவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் சேவையா இருக்கும். அதனாலதான் இந்த முடிவெடுத்தேன். நான் பாஸ் பண்றதே சந்தேகம், இதுல ஃபாரினுக்கு வேற அனுப்புறாங்களாம். என்ன மாப்பிள்ளை இப்படி யோசிக்கிறீங்க? உங்க திறமை மேல மச்சானுக்கு அபார நம்பிக்கை. ஐயோ இந்த தார்ட்டுங்க தலை இம்சை பண்றானே. எங்க போயிட்டான் அவன்? டேய் கார்த்திக் என்னடாச்சு உனக்கு? இங்க வந்து நிக்கிற? நான் உனக்கு கீழே தேடிட்டு இருக்கேன். எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? ஆமா நீ மட்டும் ஜாலியா அமெரிக்கா கிளம்பி போயிட்ட, நான் மட்டும் இங்க தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வேணாண்டா சாமி, இந்த ஊரு நாடெல்லாம் நமக்கு ஒத்து வராது. பேசாம நீ என்னையும் சேர்த்து அமெரிக்கா கூட்டு போயிடு. டேய் அப்பா அவனை யூகே அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மண்ணாங்கட்டி யூகேயும் வேணாம் பிகேவும் வேணாம். அப்போ MBBS டாக்டர். டேய் விக்னேஷ் நீயும் அப்பா மாதிரியே சுயநலவாதியா இருக்கியாடா. நம்ம வீட்லயே 2 பேரும் டாக்டருக்கு படிச்சுட்டா மத்த மக்கள்லாம் எப்படிடா MBBS படிப்பாங்க? இனிமே வீட்டுக்கு ஒரு ஆள் தான் டாக்டர் படிக்கணும்னு சட்டம்லாம் வரப்போதான். அதனால தான் நான் பெஸ்ட் எக்ஸாம் ஏனோ தானே எழுதி வச்சிருக்கேன். ஏனோ தானோண்ணா? டேய் சும்மா காமெடி பண்ணாத. நீ எப்படி எழுதினாலும் 90% மேல வாங்குவேன்னு எனக்கு தெரியும். பேசாம வா. என்னம்மா கார்த்திக் பாஸ் ஆயிட்டான். எனக்கு என் புள்ள பாஸ் ஆயிட்டான். ஏங்க நம்ம புள்ள பாஸ் ஆயிட்டான். டேய் விக்னேஷ் நான் பாஸ் ஆயிட்டேன்டா. எனக்கு தெரியும்டா நீ பாஸ் ஆயிருவேன்னு. எனக்கு கார்த்திக் பாஸ் ஆயிட்டான். ஐயோ இங்க பாருங்க. எனக்கு தான் தெரியுமே.
நான் பாஸ் பண்ணிட்டப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லாரு டே விக்னேஷ், என்னால நம்பவே முடியலடா. நீ சொன்ன மாதிரி நான் பாஸ் ஆயிட்டேன். உன்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குடா. நீ வேணா பாரு, மார்க் கூட 90% மேல வாங்கியிருப்ப. அது மட்டும் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. கான்ஃபிடன்ட் பிரதர். பார்க்கலாம். உன் ரெஜிஸ்டர் நம்பர் என்ன? 769012. டேய், என்னடா மார்க் இது? ஏய், அதான்டா விக்னேஷ், பயாலஜில 98 மார்க் வாங்கியிருக்கேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடா. அப்பா கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. டே விக்னேஷ், என்னடா இப்படி பெல்ட்டி அடிக்கிற? என்னது? இல்லண்ணா, என்னண்ணா நீங்க எப்படி பெல்ட்டி அடிக்கிறீங்க? நான் உங்க தம்பி தானே. நீங்களே இப்படி சொன்னா நான் எங்க போய் எப்படி? டேய் போதும், நடிக்காத. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி எப்படியாவது மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துட்றேன். எனக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் பிஏ ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட பணத்தை கொடுத்து எப்படியா உனக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துறேன். ஆனால் அந்த விஷயம் நம்ம 2 பேர் தவிர்த்து யாருக்கும் தெரியக்கூடாது. டேய், அங்கே போயாச்சும் ஒழுங்கா படுறா. ஏன்னா இது பல பேரோட உயிர் சம்மந்தப்பட்டது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுண்ணே. இன்னொரு ஹெல்ப்பா? ஆமா விக்னேஷ், உன் மார்க் ஷீட் கொஞ்சம் கொடுக்கணும். ஏன் மார்க் ஷீட்டா? எதுக்கு? டூப்ளிகேட் ரெடி பண்றதுக்கு தான். டூப்ளிகேட்டா? டேய் என்ன? நீ ஒண்ணும் பயப்படாத, சும்மா உழுவாக்கி அப்பா ஏமாத்துறதுக்கு. அப்பா என் மார்க்க பார்த்து என் உடம்பு ஃபுல்லா மார்க் போட்டுருவாரு. சரி தரேன். பாத்தீங்களாயா என் சின்ன பையன் எடுத்திருக்க மார்க்க? மச்சான், மாப்பிள மார்க் என்னன்னு சொல்லுங்க மச்சான். நாங்க ரொம்ப நேரமா ஆவலா காத்துட்டு இருக்கோம். தமிழ்ல 190, இங்கிலீஷ்ல 189. இப்பெல்லாம் 100க்கு 190 மார்க் போடுறாங்களா? ஐயோ அம்மாவாசை, +2ல 200க்கு தான் மார்க் போடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, பொது அறிவை வளர்த்துக்கங்க. ஏப்பா விக்னேஷ், நீ தமிழ்ல எவ்வளவு மார்க்? 190பா. இங்கிலீஷ்ல 189. கெமிஸ்ட்ரியிலப்பா? கெமிஸ்ட்ரியில 193, பிசிக்ஸ்ல 192. பாத்தீங்களா, கெமிஸ்ட்ரியில 193 பெரியவன், சின்னவனும் 193. பிசிக்ஸ்ல அவன் 192, இவனும் 192. பயாலஜிலையும் மேக்ஸ்லயும் அவனு 200, இவனு 200. சின்ன மாப்பிள அசத்திட்டீங்க மாப்பிள. அடப்பாவி. சின்ன தம்பியும் பெரிய தம்பியும் ஒரே மார்க்க ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அச்சசலா எடுத்திருக்காங்க. புள்ளைய பெத்தா வாத்தியார் மாதிரி பெக்கணும், இல்ல பிரம்மச்சாரியவே இருந்துடணும். என்னதான் பவர்ல இருந்தாலும் இவ்வளவு கேவலமான மார்க்குக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாதுயா. இதுல 50 இருக்கு சார். உட்காருங்க தம்பி. உங்கள மாதிரி பெரிய இடத்து பசங்களுக்கெல்லாம் சுத்துறதுக்கும் சோறு திங்கறதுக்குமே நேரம் பத்தாது. இதுல எங்க இருந்து நீங்க படிச்சு சரி அப்ளிகேஷன்லாம் போட்டீங்களா? போட்டாச்சு சார். பேரு கார்த்திகே, அப்ளிகேஷன் நம்பர் 10015. இதுல அப்ளிகேஷன் நம்பரையும் பேரையும் எழுதி கொடுங்க. கார்த்திக் ஏ 10015. என்னங்க சார்? புறப்படுங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். ஹலோ, அமைச்சர் தான் பேசுறேன். அப்பனே திருச்செந்தூர் முருகா, நீ தான் எப்படியாவது இந்த மெடிக்கல் சீட்டு கிடைக்க வச்சு அப்பா சாமி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். போஸ்ட்மேன் எனக்கு இன்னைக்கு வரலப்பா. என்ன தம்பி சொல்ற? அட்மிஷன் போடலையா? அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. யோ ஆரமா இருக்க ஒரு போன் படியா. சார் வணக்கம் சார். அமைச்சர் உங்ககிட்ட பேசணுமா? இந்தாங்க ஐயா. வணக்கம் ஆரமார். நான் ஒரு அட்மிஷன் சொல்லியிருந்தேனே, போட்டீங்களா? அப்ளிகேஷன் நம்பர் 1015 தானே? ரொம்ப நன்றி, வணக்கம். சார் என் நம்பர் 10015 சார். நீங்க 1015 சொல்றீங்க. 1015? என்ன தம்பி விளையாடுறியா? நீ என்ன நம்பர் எழுதி கொடுத்துருக்கன்னு பாரு. நல்லா பாரு. சார் ஒரு சைபரை காணும் சார். என்னது சைபரை காணுமா? சார் சாரி சார், ஏதோ ஒரு ஞாபகத்துல நம்பரை மாத்தி எழுதி கொடுத்துறேன் சார். ஒரு போனை போட்டு அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணிட்டு என்ன எப்படியாவது சேர்த்து விட்டுருங்க சார். போட்ட அட்மிஷனை கேன்சல் பண்றதா? வெளியே போயா சார் ப்ளீஸ் போயா வெளில. சார் 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 போயா வெளில. சார் சார் வா சத்தம் படாம வா. என்ன தம்பி மினிஸ்டர் கிட்ட போய் இப்படி பேசுற? இது மெடிக்கல் காலேஜ் விவகாரம். நாளைக்கு விஷயம் வெளியே தெரிஞ்சா கோர்ட்டு போலீஸ் மீடியான்னு ஏகப்பட்ட சிக்கல் உருவாயிடும். நான் அமைச்சர் கிட்ட சொல்லி உனக்கு வேற ஒரு காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன். அதுக்கு நீ இன்னொரு 50 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணு. 50 லட்சமா? நான் பஸ் படம் ஓடிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு பிலிம் பண்ண மாதிரி பாதிலே நிறுத்திட்டீங்க. மேல சொல்லுங்க. வாய முடியா? ஏண்டா கார்த்திக்,
நீ வந்து அந்த மந்திரி வீட்டுல உடனே கலெக்டா பண்ண வேணாமாடா? எதுக்கு எங்க அண்ணன் கிட்டயும் அடி வாங்கவா? அண்ணங்கிட்டியா? ஆமா, நான் மார்க் கம்மியாவனாலே எங்க அப்பா உதப்பான். இதுல பணம் வேற தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா எங்க அண்ணன் சேர்ந்துல உதப்பான். அதனாலதான் காலேஜ்ல சேர்ந்துட்டான்னு ஒரு பொய்ய சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன். நான் சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பி 48 மாசமா பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இன்னும் 5 மாசம் தான் பாக்கி. அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிஞ்சிச்சுன்னு இன்னொரு பொய்ய சொல்லிட்டு லண்டன்ல போய் செட்டில் ஆயிடுவேன். நான் லண்டன்ல போய் செட்டில் ஆகணுங்கிறது தானே எங்க அப்பனோட லட்சியம். டேய் 4 வருஷம் ஆச்சு உன்னைய பார்க்க ஒரு பய கூட விளையாடா? பல தடவை வந்தாங்க. ஏன்டா கார்த்திக், நாங்க எப்ப வந்தாலும் இந்த கேண்டீன்ல ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு எங்களை அனுப்பிச்சிடுற. என்னம்மா செய்ய சொல்ற? நான் கிளாஸ் ரூம்ல இருந்தா தான் யாரையுமே பார்க்க முடியாது. சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் உட்காருடா. ஏங்க அவன் காலேஜ் வாத்தியார் பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. என்னது? வாத்தியார்ட்ட நீங்க பேசணுமா? ஆமாப்பா, உன் ப்ரொஃபஸரை பார்த்து நான் கொஞ்சம் பேசணும். ஏய் கார்த்தே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஜிஹெச் இருந்து ஒரு டெட் பாடி வந்திருக்குதா? அண்ணா டைம் கிளாஸ் எடுக்க போறாங்களா? உன்னை கூப்பிடுறாங்க. அப்படியா? வா இதோ வரேன். சீக்கிரம். ஆமாமா, சாரிமா, அனாட்டமி கிளாஸ் இப்படி தான் திடீர்னு நடத்துவாங்க. நான் இப்ப கிளம்புறேன். நீங்க அப்பா கூட ஊருக்கு கிளம்புங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பரவாயில்லப்பா, நீ படிப்பை கவனி. நமக்கு அதான் முக்கியம். நாங்க கிளம்புறோம். மாமா சாரிமா, கோச்சுக்காதம்மா. என் அம்மா இல்ல. சரிம்மா, வரேம்மா, வரேன்ப்பா. எப்படி நம்ம ஆக்டிங்? யோ ரொம்ப நன்றியா. வாழ்க்கை ஃபுல்லா உன்னை மறக்கவே மாட்டேன். மறக்கவே மறக்காத, ஆனா பேச கட்டிட்டு போ. மாட்டே நீ. எப்படி அந்த பியூன் வேலையில கடைசி வரைக்கும் காலம் தள்ள முடியும்? எடு எடு. இந்த புடி. தில்லானா மகனாமாளுக்கு அப்புறம் உங்க திரைக்கதை சூப்பர் பாஸ். எப்படியோ நாம 2 பேரும் காலேஜ் மட்டும் ஆயிட்டோம். அப்படியே அடிச்சேன்னா அவன் மொத்த கதையை கேட்டு அடிச்ச போத இறங்கி போச்சு. 50 லட்சம் ரூபா பணத்தை விட்டுட்டு அம்போ நிக்கிறேன். அவன்கிட்ட காலேஜ் மட்டும் கேரளா புட்டுன்னு. டே கார்த்திக் வாடா. எங்க சித்தப்பு? உன் சீட்ல யாரு படிக்கிறான்னு பார்த்து அவனுக்கிட்ட வட்டி முதலுமா பணத்தை வசூல் பண்றோம். அது எப்படி சித்தப்பு முடியும்? அதே 50க்கு 100 அலையிறானே இந்த பீனு. அவனை புடிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். வா, இந்த மாதிரி ஐடியா இங்க இருக்கு. 1013 14 புடிச்சல. கார்த்தியா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. என்ன மாதிரி சொல்ற? நீ படிக்க வேண்டிய சீட்ல ஒரு அழகி படிக்கிறாடா. அவ பேரு கார்த்திகா. கண்டுபிடிச்சிட்டேன். உங்க பேர் என்ன? கார்த்திக். உங்க இனிஷியல்? ஏ. 2 சேருங்க. கார்த்திக் ஏ. கார்த்திக். கார்த்திகா. எப்படி? டேய் இதத்தே அவனே கண்டுபிடிச்சிட்டானே, அப்புறம் எங்கிட்ட நீ கண்டுபிடிக்கிறது? டேய் மாறி, அந்த புள்ள யாருங்கிறது எங்களுக்கு அடையாளம் காட்டு. சேர வேண்டிய காசை நியாயமான ஒரு வட்டியை போட்டு வசூல் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம். நீங்க போங்க பாஸ். அந்த பொண்ணு இப்ப கிளாஸ்ல இருக்கும். ஈவினிங் வாங்க, நானே கூட்டி போய் காட்டுறேன். என்ன பாஸ், குளோரோஃபார்ம் குடிச்சா மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அவன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பணம் கேட்கிற மூடே வரல சித்தப்பு. மூடு வரலையா? 50 லட்சம் ரூபா பணத்துக்கு இன்னைக்கு பேங்கு வெட்டி கணக்கு போட்டு பார்த்தாலே 80 லட்சம் ரூபாடா. இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு மூடு வேற வரணுமா? முதல்ல அந்த பிள்ளைகிட்ட கொடுத்த காசை வசூல் பண்றதுக்கு வழியை பாரு. என்னடா அப்படி பாக்குற? மிஸ்டர் அழகப்போ, அப்படி பார்த்தா பையன் பத்திக்கிட்டான்னு அர்த்தம். பத்திக்கிட்டானா? ஆமா, அந்த பொண்ணு மேல பையனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லவ்வா? அப்ப பணம்? பணம் என்ன பாஸ், பெரிய பணம். காதலுக்காக எத்தனையோ பேர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே இழந்திருக்காங்க. அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சூர்யா ஜோதிகா, இவங்கெல்லாம் காதலுக்காக எதையோ இழந்திருக்காங்க. அத பாக்குறப்போ இந்த 50 லட்சம் ரூபாய் பணம் இவனுக்கு ஜூஜூபி. என்ன பாஸ் அப்படி பாக்குறீங்க? டேய், நீ இந்த கதை புஸ்தகத்தை படிச்சதுக்கு பேசாம காலேஜ் பாட புஸ்தகத்தை ஒழுங்கா நீ படிச்சிருந்தா நீ யார டாக்டர் ஆகி கை நிறைய சம்பாதிச்சிருப்பியடா. நீ கெடுறது பத்தாம இந்த டீனேஜ் பசங்களையும் கெடுக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? எது நான் அவங்களை கெடுக்கிறேனா? டாமி இதவே சொல்லிக்கிட்டு சித்தப்பு பாஸ் சொல்றதா கரெக்ட். அவளை பார்த்ததுல இருந்து எனக்குள்ளேயே நான் இன்னொரு தடவை பிறந்த மாதிரி இருக்கு. முள்ளு செடியெல்லாம் ரோஜா பூவா மாறிடுச்சு. கேலண்டர்ல தேதியை திருப்பினா பிப்ரவரி 14th தெரியுது. 1000 பட்டாம்பூச்சிகள் அடி வயித்துல புகுந்து அப்படியே பூமி மேல மிதக்கிற மாதிரி இருக்கு. அவன் மேல காதல் வரலனா இதெல்லாம் நடக்குமா சித்தப்பு? டேய், இப்படின்னா பேசுனா அவள்கிட்ட காசு வாங்க முடியாதுடா. அழகப்போ, பணம் என்ன பெரிய பணம். எத்தனையோ பேர் காதலுக்காக. யாரு இப்பதான் அதை சொன்னேன் சித்தப்பு. என் காதலை நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். நான் என்ன ராணுவ மந்திரியாடா அவங்களோட சண்டை ஓட்டு அந்த பொண்ணை உன் கூட சேர்த்து வைக்க? என் மேன்சனை நான் கைப்பற்ற பார்க்கணும்.
இந்த வம்புக்குன்னா நான் வரல, என்ன ஆள விட்டுருங்கப்பா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அழகப்பன். அந்த பொண்ணு படிக்கிறது இவனோட காசுல. என்னதான் வீட்டை இழைச்சு வளைச்சு கட்டினாலும் இடம் இவனுக்கு சொந்தம். அதுக்கு அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சுட்டா பணமும் கிடைச்சிடும், அந்த வீட்டுக்கு இன்னொரு டாக்டரும் வந்துருவாங்க. ஏன் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கவா? இதுக்கேண்டா லவ் லவங்கம்னா பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிட்டு சோழியை முடிச்சு. இதுதான்டா எங்க ஊர் ஸ்டைலு. உங்க ஊர் ஸ்டைல்லாம் நமக்கு ஒத்து வராது. என் ரூட்லயே வந்து என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அது போதும். அது என்னடா ஓர் ரூட்டு? The bones of the foot are the tarsals, the metatarsals and the phalanges. Some of the tarsal bones present are the talus, calcaneum, navicular. Excuse me sir. என்னப்பா? கார்த்திகா பார்க்கறதுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. What is this Kartika? During the class hours? யாரு? சாரி சார். Okay, you may go. ஹாய் கார்த்திகா. ஹாய். சாக்லேட் எடுத்துக்கோ. Why? அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓ, ஹாப்பி பர்த்டே. Thank you. ரோஸ் எடுத்துக்கோ. ஹலோ மிஸ்டர், நீங்க தான் என்ன பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க. யார் நீங்க? என்ன ரோஸோட வந்திருக்கா? ஹலோ, உங்களை தான். என்ன வேணும் சொல்லுங்க, எனக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அது உங்ககிட்ட தனியா. வாட்? இல்லைங்க, ஒரு விஷயங்க. ஐயோ, ஒரு முக்கியமான ஒன்னு சொல்லணுங்க. எதுவா இருந்தாலும் டக்குன்னு சொல்லுங்க, எனக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். சொல்லிடுறேன். ஐ லவ் யூங்க. என்னது? ஐ லவ் யூங்க. இத சொல்லவா இவ்ளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணீங்க? வேற எதுவும் இல்லையே, நான் கிளம்புறேன். ஏங்க, என்னங்க? நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேங்க. ஓகே, காதலிங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னது, வந்த வேலை ஈஸி முடிஞ்சிருச்சு. இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டாலே. ஓ மை காட், ஐ அம் இன் லவ். பாருங்க சார், கடலை போட்டுட்டு இருக்கறான். குட் மார்னிங் சார். ஏய், கிளாஸ் கொடுங்க. பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். சம்மரி ரெடி பண்ணுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. பெரியவருக்கு எப்படி இருக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இப்போ? வெரி குட். மாக்சிஃப்ளாக்சிசின் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அட்வான்ஸ் ட்ரக். யூசுவலா சீனியர் டாக்டர்ஸ் தான் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கீப் இட் அப். என்ன பாராட்டெல்லாம் பலமா இருக்கு?